பாலிடிக்ஸில் 2 விதம் இருக்குது ஷபீர். ம். ஒன்று, நீங்கள் பப்ளிக் போஸ்டரிங். ம். அதை தாவேக்காவும் ரொம்ப அழகாக எங்களுக்கு டிஎம்கே தான் போட்டி, அதிமுக பாஜகலாம் போட்டி இல்லைன்னு பப்ளிக் போஸ்டரிங் பண்ணாங்க. ம். இட்ஸ் அ குட் ஸ்ட்ராட்டஜி. ம். பட் தாவேக்காவுக்கு உள்ளுக்குள்ள அவங்க ஏடிஎம்கேவையும் எதிர்க்கணுங்கிற இடங்கள்ல கடைசியில் வந்து ஏடிஎம்கேவையும் விஜய் அவர்கள் திட்டுறாருல, அவங்களையும் கிரிட்டிசிசம்க்கு கொண்டு வராருல. ஏன் அது தேவைப்படுது? அப்போது அவர் வந்து ஃபஸ்ட்டு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாரு, அப்புறம் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாருன்னு சொல்ல முடியாது. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதே மாதிரி தான் திமுகவுக்கு வரேன். இப்போ திமுக வந்து விஜயை பப்ளிக்காக அக்னாலேஜ் பண்ண கடைசியில் தான் சிஎம் வந்து நடிகர்கள் வராங்க, அவர் ஒரு நல்ல நடிகர் அப்படி இப்படின்னு பேசினாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணலை. அவங்களுக்கு தெரியும் விஜய் போன்ற ஒரு உச்ச நட்சத்திரம் வரும்போது என்ன மாதிரியான தாக்கங்கள் வரும்னு. அந்த தாக்கங்களுக்கு ஏற்றவாறு அவங்க வந்து என்னென்ன முயற்சிகள் கட்சிக்குள்ளே எடுக்கணுமோ எல்லாம் எடுத்திருக்காங்க. அதெல்லாம் பலன் அளிச்சுதா இல்லையாங்கிறது தேர்தல் முடிவுகள் தான் சொல்லும்.